திருவள்ளூர் அருகே 38 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கட்டிக் கொடுத்த தொகுப்பு வீடுகள் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதாக குடியிருப்புவாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அடுத்த ராமாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்காபுரம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள்தான் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு 1985-86 இந்திரா காந்தி பெயரில் கிராமப்புற ஏழைகளுக்கான வீடு கட்டும் திட்டம் மூலம் 25 தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டது. இவற்றில் உள்ள சிமெண்ட் கலவைகள் முழுமையாக பெயர்ந்து விழுந்து கம்பி வெளியே தெரியும் வகையில் தற்போது காட்சியளிக்கிறது. நாங்க கண்ண முடிக்காருக்கு இடிஞ்சு விழுந்தா கூட நீங்க வந்து கூட பாருங்க சார். அந்த வீட்டை மொத்த கம்மியா சக்க கொட்டி ஒழுகுது நாலா பக்கமே. அப்படியே அதுலயே தாங்கிறேன் 2 ஜீவன். யாரும் இல்லை, ஆம்பளை கேமலை யாரும் இல்லை. எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தானுங்க போயிட்டானுங்க. நான் வயசான குஞ்சுங்கிறேன். மருமக ஒண்ணுக்கு இருக்குது. நாங்க எப்படி சாமி போய்க்கிறது? சாப்பிட்றதுக்கு இல்லை. கூலி வேலைக்கு போனா சாப்பாட்டுக்கே பத்தல. சாப்பாடு சாப்பிட்றதுக்கே இல்லை சார். நாங்க ஒரு வேளை குடிச்சு வேறு வேளை குடிக்காத நாங்க பட்டினியா இருக்கிறோங்க சார். உங்க புண்ணியத்துல நீங்க கல்லூரி வீடு எங்களுக்கு கொடுத்து ஆகணும் சார். இல்லைன்னா நாங்க செத்தே போடுவோம் சாமி. மண்ணு மேல இறக்கறத கூட 30-35 வருஷம் ஆகுது சார் அந்த ஊரு கட்டி கொடுத்து எங்களுக்கு. மழை காலங்களில் தண்ணீர் ஒழுகி வீடுகளுக்குள் தேங்கி நிற்பதால் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பது இவர்களது குமுறலாக உள்ளது. வீட்டில் இருக்கிறதுக்கும் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறேன். நான் தலைவரோ இல்லை வார்டு நம்பரோ யாருமே எனக்கு எந்த உதவியும் பண்ணல. பிடி ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் போய் பார்த்தேன். எல்லாருமே எனக்கு கைவிட்டாங்க. யாருமே இது வரைக்கும் எந்த தகவலும் கொடுக்கல. நாங்கள் மெசேஜ் கூட பண்ணி விட்டாங்க. நாங்கள் உடனே நான் பிடி ஆஃபீஸ்லேருந்து அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எந்த தகவலும் இது வரைக்கும் கொடுக்கல. நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம். எங்களுக்கு வீடு வருதுன்னு சொல்லிட்டு தலைவர் என்ன செஞ்சால் அடுத்த ஊருக்கு தான் பணக்கார பார்த்து தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு இது வரைக்கும் இதை கொடுத்ததே இல்லை. அதால் எங்களால் வீடு கட்ட முடியல. தலைவராண்ட போனால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு அவர் வந்து 5 வருஷமாக இப்படி தான் சொல்லி எங்களை காலத்தை கழிக்கிறாரு. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு மனு கொடுத்தோம். எங்களுக்கு வீடு கொடுக்கல, தலைவர் வந்து கூட எங்களுக்கு வீடு ஒன்று கொடுங்க சார்ன்ட்டு மனு கொடுத்துட்டு வந்தோம். சரின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதை கண்டிக்கலாம். இங்குள்ள வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக கவலை தெரிவிக்கும் குடியிருப்பு வாசிகள் தொகுப்பு வீடு கட்டி கொடுத்து அரசு எங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.